உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா நிறைவேறாத ஒரு பெரிய ஆசை அல்லது தேவை இருக்கா? நாளைக்குள்ள எனக்கு இந்த காரியம் நடந்தே ஆகணும், இந்த வேலை கிடைக்கணும், என் கடன் பிரச்சனை தீரணும், அல்லது நான் இழந்த ஒரு விஷயம் எனக்கு திரும்பக் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்களா? நாம என்னதான் கஷ்டப்பட்டாலும் சில நேரங்கள்ல இறைவனோட நேரடி உதவி நமக்குத் தேவைப்படும். அப்படி நீங்க நினைச்ச ஒரு காரியம் ஒரே இரவில் உங்களுக்கு சாதகமா மாறணும்னா, இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி புனித குர்ஆனோட இந்த ஒரு சூறாவை மட்டும் வெறும் 5 முறை ஓதிட்டு துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் காலையில நீங்க நினைச்ச காரியம் உங்களை தேடி வரும். அது என்ன சூரா, அதை எப்படி ஓதணும்னு இந்த வீடியோவுல பார்ப்போம். நாம இன்னைக்கு பார்க்கப் போறது புனித அல்குரானின் திறவுகோல் என்று அழைக்கப்படக்கூடிய சூரா அல் ஃபாத்திஹா. பல பேர் நினைப்பாங்க, சூரா ஃபாத்திஹா நாம தொழுகையில ஓதுற சாதாரண சூறாதானே அப்படின்னு. ஆனா இது சாதாரண சூறா இல்லை சகோதரர்களே. இது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையே நடக்கிற ஒரு நேரடி உரையாடல். அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையை, சூரா ஃபாத்திஹாவை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே நான் பாதியாகப் பிரித்துள்ளேன். என் அடியான் எதைக் கேட்கிறானோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆதாரம் முஸ்லிம். அதாவது இந்த சூறாவை ஓதிட்டு நாம எதைக் கேட்டாலும் அதை அப்படியே தருவதாக அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். அதனாலதான் இது நினைத்த காரியத்தை உடனே சாதித்துத் தரும் சூரா என்று அழைக்கப்படுகிறது. ஏன் இந்த சூறாவை 5 முறை ஓத வேண்டும்? நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகள் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த சூறாவைத்தான் ஒரு மருந்தாக பயன்படுத்தினாங்க. ஹதீஸ்கள்ல வர்றது போல, ஒரு பயணத்தின் போது ஒரு தலைவருக்கு ஏற்பட்ட விஷக்கடிக்கு சஹாபாக்கள் இந்த சூரா ஃபாத்திஹாவை ஓதித்தான் குணப்படுத்தினாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது ஒரு சிறந்த நிவாரணம், ருக்யா என்று அங்கீகரித்தார்கள். உங்களுடைய மனக்கவலை, பணத்தட்டுப்பாடு அல்லது நாளைக்கு நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் எதுவாக இருந்தாலும் அதை மனதில் நினைத்துக்கொண்டு முழுமையான நம்பிக்கையோடு இந்த சூறாவை 5 முறை ஓதும்போது அந்த தேவைக்கான கதவுகளை அல்லாஹ் ஒரே இரவில் திறந்து விடுகிறான். ஏன்னா இந்த சூறாவில் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்ற சக்தி வாய்ந்த வரி இருக்கிறது. உலகத்தில எல்லாரையும் கைவிட்டுட்டு அல்லாஹ்விடம் மட்டுமே சரணடையும்போது காரியங்கள் உடனே கைகூடும் இன்ஷா அல்லாஹ். இது குர்ஆனோட முதல் அத்தியாயம் மட்டும் இல்ல, இதுதான் குர்ஆனின் தாய், உம்முல் குர்ஆன். இதுல இருக்கிறது வெறும் 7 வரிகள்தான். ஆனா அந்த 7 வரிகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெடிக்கல் மற்றும் மென்டல் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம உடைக்கப் போறோம். நான் 2 வருஷமா ஃபாத்திஹா ஓதுறேன், ஆனா எனக்கு எந்த மாற்றமும் தெரியலையே நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஏன்னா நாம ஒரு புதையல் மேல நிக்கிறோம், ஆனா அதை திறக்கிற சாவி இல்லாம சும்மா வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு மருந்தோட பவர் அதோட டோஸ்ல தான் இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன். நீங்க ஆரம்பிக்கிற முதல் நொடியே அல்லாஹ்வின் கருணைய நினைக்கிறீங்க. இத சொன்ன உடனேயே உங்க மனசுல ஒரு கூலிங் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும். இது வெறும் ஆரம்பம்தான். இந்த வரிய நீங்க மூச்சை இழுத்து சொல்லும்போது சயின்ஸ் படி உங்க பிளட் பிரஷர் குறையுது. இது ஒரு இன்ஸ்டன்ட் மெடிக்கல் ஹேக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இத ஒரு ஹீலிங் மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. 4 வரி சொல்லி ஊதினதுக்கே நோய் ஓடிப்போச்சுன்னா யோசிச்சு பாருங்க, அதோட பவர். நம்மாலையும் முடியும் நம்பிக்கைதான் முக்கியம். அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஃபாத்திஹா ஒன்னு போதும், அது குர்ஆனோட எல்லா அதிசயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். சோ இனிமே நீங்க ஃபாத்திஹா ஓதும்போது முதல்ல அதோட அர்த்தத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமா சொல்லுங்க. இது ஒரு பிரெயின் ரிலாக்சிங் டெக்னிக். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 தடவை ஓதுங்க. நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் பெஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தர்றேன். இப்பவே ஒரு தடவை ஃபாத்திஹாவை மனசார ஓதிட்டு கமெண்ட்ஸ்ல ஆமீன்னு டைப் பண்ணுங்க. வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா? கடன், நோய்,
மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு. காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம். எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலை கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை, அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டு விடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக் கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனைச் சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம், ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே, இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்புத் தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகிக் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ்.